ஒரு நாள் 3 தேவ தூதர்கள் சாராளுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஆபிரகாம் ஓட்டமாக ஓடி போய் சொல்லுங்கள், ஓட்டமாக ஓடி போய் ஆபிரகாம் ஓட்டமாக ஓடி போய் ஒரு கொளுத்த மாட்டையே பிடிச்சானா, கன்றை பிடிச்சானா பாருங்க. சொன்னது என்ன? ஆபிரகாம் சொன்னது என்னங்க சார்? கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரையும் கொண்டு வரேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரையும் கொண்டு வரேன்னு சொன்னது. சொல்லிட்டு கொண்டு வந்தது கொஞ்சம். நல்லா கவனிச்சுக்காங்க. கொண்டு வந்தது கொஞ்சம், செஞ்சது அதிகம். நம்ம சொல்கிறது அதிகம், செய்யறது கம்மி. ஆபிரகாம் சொல்கிறது கம்மி, செஞ்சது அதிகம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். மாட்டை பிடிச்சி வேலைக்காரன்ட்ட கொடுத்தான். மாவை எடுத்து ஏன் வேலைக்காரன்ட்ட கொடுக்கல? அதை சாராள்கிட்ட கொடுத்தான். யோசிச்சு பாருங்க. மாட்டை எடுத்து வேலைக்காரனுக்கு கொடுத்தவன் அவனுக்கு ரொட்டி சுட தெரியாதா? நல்லா சமைக்க தெரிஞ்சவனை தானே வேலைக்காரனாக வச்சுருப்பான். அப்போ மாட்டை பிடிச்சி சாராள்கிட்ட கொடுத்து ஆபிரகாம்கிட்ட கொடுத்தான். மாவெடுத்து ஏன் சாராள்கிட்ட கொடுத்தான்? அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆபிரகாம் அடிக்கடி தேவதை யாராவது ஒரு சாப்பாட்டு கூப்பிட்டு வந்துடுவார். இந்த அம்மாவுக்கு இது பிடிக்காதையாக இருக்கும். இப்போ ஆபிரகாமை திட்ட முடியாது, ஆபிரகாம்கிட்ட சண்டையும் வர முடியாது. மாவு எடுத்து சாராள்கிட்ட கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? அந்த அம்மா வேலைக்காரன்ட்ட மாவை கொடுத்துருந்தா அவன் கொஞ்சம் நேரம் வச்சு பதமாக்கி பிணைஞ்சிட்டு இருப்பான், டைம் ஆயிரும். சாராள்கிட்ட கொடுத்ததுனால ஆபிரகாம் மேலே இருக்கிற கோபத்தில் மாவு பிணைஞ்சிருக்கும். அப்போ மாவு என்ன ஆயிருக்கும்? ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும். சொன்னது கம்மி, செஞ்சது அதிகம். அப்போ கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, 1, உன் பார்வை மாற்றப்படுகிறது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அப்போ தான் பாருங்க, அவன் தேவை அவன் பக்கத்தில் தான் இருக்குது. என்னைக்கு உன் பார்வை மாறாத உன் ஊழியம் மாறாது. உன் பார்வை மாறாத உன் தேவை சந்திக்கப்படாது. உன் பார்வை மாறலைன்னா தேவையை தேடி ஓடிக்கிட்டு இருப்பேன். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பஹ்ரைன், கத்தாரு எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பேன். பார்வை மாறுச்சுன்னா கர்த்தர் உன் பக்கத்தில் தான் வச்சுருக்கார். நான் சொல்லட்டுங்களா? உன் தேவைகளை தேவன் உன்னை சுற்றி தான் வச்சுருக்கார்.